ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: காஷ்மீரில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில்வே பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். பகல்காம் தாக்குதல், சிந்தூர் ஆபரேஷன் ஆகியவற்றிற்கு பிறகு பிரதமர் மோடி காஷ்மீருக்கு வருகை தந்து ரயில்வே பாலத்தை திறந்து வைத்துள்ளார். உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலம் எதையும் தாங்கும் திறன் கொண்டது. இன்று அதை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைப்பில் உள்ளார். சுடலைக்குமார், செனாப் ரயில்வே பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்திருக்கிறார். அவருடன் வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? ஜம்மு மாநிலத்தில் உள்ள ரியாசி என்ற மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஹிமாலய மலைகளுக்கிடையே செனாப் நதியானது ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த செனாப் நதிக்கு மேல் ஆற்றுப்படுகையிலிருந்து 359 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த செனாப் பிரிட்ஜ். கிட்டத்தட்ட மிகப்பெரிய சவால்களுக்கு இடையே இந்த ரயில் பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது. ஈஃபில் டவரை விட மிக உயரமானது, உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் என்று இந்த ரயில்வே பாலம் பெயர் பெற்றிருக்கிறது. அந்த வகையில் சுமார் 1315 மீட்டர் நீளம் கொண்ட இந்த செனாப் ரயில் பாலமானது இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். இந்த ரயில் பாலத்தை பொறுத்தவரையில் நான் முன்னதாக கூறியபடியே ஆற்றுப்படுகையிலிருந்து 359 மீட்டர் உயரம் கொண்டது. ஈஃபில் டவரை விட மிக உயரமானது. 1315 மீட்டர் நீளம் கொண்டது. அது மட்டுமின்றி மிகப்பெரிய கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர் வேகத்திற்கு புயல் அடித்தாலும், அதே போன்று நில அதிர்வு ஏற்பட்டாலும் எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பொறியாளர்களால் இந்த பாலமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி ஜம்மு மற்றும் காஷ்மீர், அதாவது ஜம்முவிலிருந்து காஷ்மீர் செல்ல வேண்டும் என்றால் சாலை மார்க்கமாக கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கும் மேலாக ஆகும். அந்த நேரத்தை குறைக்கும் வகையில் இந்த ரயில் பாலமானது, இந்த ரயில்வே பாலம், அதாவது செனாப் பிரிட்ஜ், அதே போன்று இதற்கு அருகாமையில் 5 பிரிட்ஜ் அமைந்திருக்கிறது. அது முழுக்க ஒயர், அதாவது மூலமாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செனாப் மற்றும் 5 இந்த 2 பிரிட்ஜுகளும் ஜம்மு மற்றும் காஷ்மீரை இணைக்கக்கூடிய ரயில் பாதைகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக ஜமுதாவில் உள்ள வைஷ்ணவி கோவில் வரைக்கும் மட்டுமே, அதாவது கத்ரா வரைக்கும் மட்டுமே, கன்னியாகுமரியிலிருந்து கத்ரா வரை மட்டுமே ரயில் சேவை என்பது முழுமை பெற்றிருந்தது. தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கப்பட்டுள்ள இந்த செனாப் பிரிட்ஜ் மற்றும் 5 பிரிட்ஜ் மூலமாக ஜம்மு மற்றும் காஷ்மீரை இந்த ரயில் பாதை முழுவதுமாக இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ஜம்மு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலான அந்த ரயில் பாதை என்பது முழுமை பெற்றுள்ளது. மேலும் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு இடையான போக்குவரத்து என்பது மிகவும் சுலபமாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் சாலை மார்க்கமாக செல்கின்ற இந்த சூழலில் ரயில் மார்க்கமாக ஏற்பட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தில் ஜம்முவிலிருந்து காஷ்மீருக்கு செல்ல முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயில்வே பாலம் மிக முக்கியமாக தெரிவிக்க வேண்டும் என்றால், நார்த்தன் ரயில்வே கீழே இருந்தாலும் கிட்டத்தட்ட கொங்கன் ரயில்வே மூலமாக தான் ரயில் பாலம் என்பது முழுக்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டுள்ள இந்த ரயில்வே பாலத்தை இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். மேலும் இந்த ரயில் பாலத்தை பொறுத்தவரையில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் அதிவேக வந்தே பாரத் ரயிலில் கூட செல்ல முடிய அளவிற்கு இந்த வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி இன்றைய தினம் 2 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களையும் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். கிட்டத்தட்ட கத்ராவிலிருந்து ஸ்ரீநகர் வரை இயக்கப்படக்கூடிய அந்த 2 வந்தே பாரத் ரயில்களை திறந்து வைத்திருக்கிறார். தொடக்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி கத்ராவில் இருந்து 46,000 கோடிக்கும் மேலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கும் இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியிருக்கிறார். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீருக்கு வருகை தந்து மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த 2 பாலங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். கிருஷ்ணவேணி. உலகின் மிக உயரமான ரயில்வே பாலத்தை ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுடலைக்குமார்.